இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே, இந்த இனிய பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் மேஷராசி அன்பர்களே. 24/11/2025 30/11/2025 வரைக்குமான இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ராசியின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே நமக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடியதான 10ஆம் இடம் 11வது இடம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தன லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் வக்ரகதியில் அமர்வதும் ராகுவை நோக்கி தொடர்பு கொள்வதும் உங்களுக்கு லாபத்தை மேம்படுத்துவதாக அமையக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வாரம் இருக்கிறது. ஆனாலும் மனசில் கொஞ்சம் சோர்வு இருக்கும். எதுவுமே நினச்சது நடக்கலைங்களே, ஏங்க இப்படி அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரியுது. இந்த வாரத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது சந்திர பகவானுடைய பிரயாணம் பூராட நட்சத்திரத்துலேருந்து இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு தொழில் நிமித்தமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எதிர்பாராத உதவிகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதிலே வருவதனாலே சில சிந்தனைகள் சிக்கல் இல்லாமல் இருக்கும், சில சிந்தனைகள் குழப்பத்தையும் தருவதாக இருக்கும். இந்த குழப்பத்தோடு தருவதையே கொஞ்சம் ஆலோசனை செய்யுங்கள். எதனால் வந்தது, எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணி அதை கிளஸ்டர் தீர்த்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். உடன் பிறந்தவர்களாலே சில அலைச்சல்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்திலே பொறுமை அவசியம். பொறுமையுடன் இருந்தீர்களானால் செலவை கட்டுப்படுத்தி விடலாம். அதனால் உங்களுக்கு எதையும் துணிச்சலாக செய்யணுன்ற எண்ணம், முயற்சி, லாபம், பிரயாணம் மூலம் வெற்றி இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவன சிதறல்கள் உங்களுடைய லாபத்தை குறைத்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனத்துடன் இருந்தீர்களானால் நல்லது. வேலையில் இருப்பவங்களுக்கும் உங்கள் வேலையில் முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேலை செய்கிறோம், நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுங்க. இந்த மாதத்தில் இன்றைய சம்பள உயர்வு அப்படிங்கிறது இடத்தோடு நியூ ஃபினான்ஷியல் இயர் வந்துடும். அதனால் டிசம்பர் மாதம் வரப்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பயம் இல்லாமல் பொறுமையாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை தருவதாக அமையும் அப்படின்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் அமைதியாக ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா பண வரவு உண்டு, கடன் சுமை குறையும், தொழிலிலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ளலாம். சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு, இடமாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும். திருமணம் தொடர்பான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கும் குழந்தைகளிலே வாழ்க்கையின் முன்னேற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் அமையக்கூடிய சூழ்நிலை. கல்வி நிலைகளில் அல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மருத்துவ செலவுகள் உண்டு. கொஞ்சம் கவலை, சண்டை, வீண்பம்பு, வழக்குகளும் உங்களை தொடர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனாக்க, இந்த வாரத்திலே நீங்கள் எவ்வளவு தூரம் காலையில் எழுந்ததும் விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதனால் பிள்ளையார் வழிபாடு ப்ரிடாமினென்ட்லி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைத்து கொண்டீர்களால் இந்த வாரம் ஒரு நல்ல சுபிட்சமான வாரமாக அமையும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.